ஒரு பிளெயின் பேப்பரை முழுக்க கிறுக்கிட்டு நம்ம பேரை அதில் எழுதினா எப்படி தெரியாதோ அது மாதிரி நம்ம மனசு நிறைய கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்துண்டு கடவுளை உணரணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. உண்மையில் நமக்கு எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருக்குது, நம்ம எல்லாருக்கிட்டையுமே கடவுள் இருக்கு. அதை சில பேரால் உணர முடியாது அப்படின்னாக்க அவள் அந்த கவலைகள் இல்லாதவா இல்லை. இந்த கவலைகளை ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் தள்ளி வச்சுடுறேன். அந்த சமயத்தில் கடவுளுக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெம்பு ஏற்படுறது. நம்மளை இதை ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம வர வைக்க முடியும். நம்ம எல்லார் மனங்களையுமே கடவுள் நிற்கமர நிறைஞ்சிருக்க, ஒவ்வொரு நொடியும் நம்மளோட தான் அவர் இருக்கார். நம்ம அந்த கவலைகளெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்க முடியாது நம்மளால். ஏன்னா நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கிறதில்ல. ஏன்னா நேராக பார்க்காத ஒரு விஷயத்தை போய் எப்படி நம்புறதுன்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? காற்றை நம்ம நேரையாக பார்க்குறோம், அது நம்ம சுற்றி இருக்கிறதுனால தானே நம்ம மூச்சே விடுறோம். பசியை நம்ம நேரையாக பார்க்குறோம், பசி எடுக்கிறதுனால தானே சாப்பிட்றோம். ருச்சின்றது நாக்கில் இல்லைன்னா நம்ம எந்த பஞ்சபட்சணத்தை சாப்பிட முடியும்? இந்த விதத்தில் தான் கடவுள் நமக்கு தெரிவார். அதனால் 2 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் நம்ம கவலைகளை இல்லை, அந்த கவலை எனக்கு அப்படின்னு நினச்சிண்டு நம்ம அமைதியாக ஒரு நாளைக்கு 2 நிமிஷமோ அல்லது 5 நிமிஷமோ இருந்தால் கூட அந்த சமயத்தில் நமக்கு நம்மளுடைய கவலைக்கு தீர்வு தன்னால் கிடைக்கும்.